நாம எந்த ஒரு செயல் செஞ்சாலும், நம்மளுடைய எதிர்பார்ப்பு, ரெகக்னிஷன் நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கணும். யாராவது ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறது தப்பில்ல. ஏன்னா, அது மனித இயல்பு. அது அப்படிதான் எதிர்பார்க்கும். ஆனா, மாணவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அந்த மைண்ட்ல அத நம்ப செட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே, நீங்க ரெகக்னிஷன் எதிர்பார்க்கலாம். ஆனா, எல்லா டைமும் உங்கள ஒரு ஆளு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடாது. உங்கள ஒரு ஆள் வந்து நல்லாருக்கு, இது செய் சூப்பர், வெரி குட் அத மாரி ஒண்ணு எல்லா டைம்லயும் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நம்ம நெனச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், எந்த ஒரு செயலையும் செய்ய நம்ம இவ்வளவு செஞ்சோம் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்னு. அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க காமிக்கும் பொழுது, ஒருத்தவங்க உங்க செயல பார்க்கும் பொழுது, அவங்க வேற மைண்ட் செட்ல இருந்திருக்கலாம். அதனால உங்கள என்கரேஜ் பண்ணாம இருந்திருக்கலாம். இல்ல பரவால்ல, அவன் தான் செய்றானே, அப்புறம் என்ட்ட நம்ம பையன் தானே அப்படிங்கிற மாரி சொல்லாம இருந்திருக்கலாம். இது மாரி இதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. இல்லையா? சில பேருக்கு மனசு கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா, நீங்க செஞ்ச செயல் நம்ப சரியில்லையோ அப்படின்னு நீங்க அத பின் வாங்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். எதுக்குமே ஒரு புகழோ, ஒரு ம் ரெகக்னிஷன் நம்மளுக்கு பாராட்டுகளோ கிடைக்கல அப்படிங்கிறதுக்குனால, நாம செஞ்ச எஃபர்ட் போட்டு ஒரு செஞ்ச செயல் வந்து தவறாகாது. அதுக்கு அத எதிர்பார்க்காம நாம பாட்டுலே நம்ம வேலைய செஞ்சுக்கணும். சில பேர் பார்க்குற மாணவர்கள்ல எங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கல, எனக்கு ஒண்ணும் செய்யல அப்படின்னு டவுன் ஆயிடுறது. அந்த டவுன் தான் ஆகவே கூடாது. நீங்க பாட்டுல உங்க ஒர்க்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. எப்பொழுதுமே எக்ஸ்பெக்டேஷன் வந்து கவலையில தான் கொண்டு விடும். அது நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு சுத்தமா ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க விடாது. அதனால எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம உங்களுடைய வேலைய நீங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படிங்கிறது தான் நல்லது. நன்றி.